வெள்ளியங்கிரி மலை தென் கையிலை 7 மலைகளும் உடலில் இருக்கும் 7 யோக சக்கரங்களை குறிப்பதாக கூறுகிறார்கள். வெள்ளியங்கிரி மலை 7 அடுக்குகளை கொண்டது. இறைவனை அடையும் ஆன்மீக பயணத்தை ஏற்றதாக இந்த மலை பயணம் அமைகிறது. முதல் மலை ஆன்மீக பயணத்தின் தொடக்கம். சிரமமான ஏற்றத்திற்கு பிறகு விநாயகர் தரிசனம். 2வது மலை வழுக்கு பாறை. இந்த பாறையில் ஏறும்போது புதுமையாய் இருக்கிறது. 3வது மலை கை தட்டி சுனை, பாம்பாட்டி சுனை போன்ற புனித இடங்கள். இந்த 4ஆம் மலையில் தான் ஒட்டர் என்கிற சித்தர் சமாதி அடைந்திருக்கிறார். 5வது மலை வீமன் களியுருண்டை மலை, அர்ச்சுனன் தலைப்பாறை. 6வது மலை வெள்ளை மணல் இருப்பதால் திருநீற்று மலை என அழைக்கப்படும். 7வது மலை கடைசி சவாலான ஏற்றம். தோரண வாயில் கடந்து சுயம்பலிங்கம் வெள்ளியங்கிரி ஈசன் தரிசனம். கையிலாயம் செல்ல முடியாதவர்கள் தென் கையிலாயமாக போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலை யாத்திரை செய்வதால் அதே பலனை பெறலாம் என சித்தர்கள் கூறியுள்ளனர். இந்த மலையில் இருக்கும் ஆண்டி சுனை தென் கையிலாயத்தின் மானசரோவர் என்றழைக்கப்படுகிறது. இந்த பயணம் பரமனை அணுகும் ஆன்மீக செயலாகவும் இயற்கையின் அருளை பெறும் வழியாகவும் திகழ்கிறது.